இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நம்ம ஓட்டு போடுற மிஷின் எல்லாம் வந்து ஹேக் பண்ண முடியுமா? அதுல கள்ள ஓட்டு போட முடியுமா? அப்படின்னு நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும். டவுட்டே வேணாம். அதை கண்டிப்பா ஹேக் பண்ணலாம். என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கொடுத்தாலே நானே அதை வந்து ஹேக் பண்ணி நானே அதை கள்ள ஓட்டுலாம் போட முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், அதுதான் உண்மை. இவிஎம் மிஷின் வந்து ஃபுல் செக்யூர்ட் அண்ட் சேஃப் கிடையாது. அதுல கள்ள ஓட்டுலாம் போட முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகள் இன்னுமே நம்ம அந்த ஓல்டு சிஸ்டமான பேப்பர் பேலட் சிஸ்டம் தான் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேப்பர் பேலட் சிஸ்டம்ல வந்து ஈஸியா வந்து கள்ள ஓட்டுலாம் போட முடியும். பூத் கேப்சர்லாம் பண்ணிட்டா ஈஸியா வந்து எவ்வளவு கள்ள ஓட்டு வேணா போட முடியும். கவுண்ட் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும் போன்ற பல விஷயங்கள்லாம் வந்து இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ஏன் வளர்ந்த நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஓட்டிங் சிஸ்டம் வந்து இன்னும் பழைய ஓட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் யோசிக்கணும்ல. கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா 1982 கேரளால தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2003ல தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே வந்து இனிமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அமெண்ட் பண்றாங்க. இவ்வளவு அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொன்னாலும் இதுல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேனுவல் சிஸ்டம்ல பேப்பர் பேலட் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட் கவுண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். ஆனா இந்த எலக்ட்ரிக்கல் ஓட்டிங் இவிஎம் மிஷின் மூலயமா வித்தின் எ டேலேயே வந்து நம்ம ஓட் கவுண்டிங்கை வந்து கவுண்ட் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா சொல்றாங்க. இதுல வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸையுமே வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணா அந்த டிவைஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிடும், அந்த டிவைஸ் வந்து சர்க்கியூட்லாம் போயிடும் அப்படின்ற அளவுக்கு அது ரொம்ப டேம்பர் ப்ரூஃபான ஒரு டிவைஸ் அப்படின்ற அளவுக்கு அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இன்னொன்று இதில் வந்து எதுவும் எக்ஸ்டர்னல் சார்ஜ் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரிலாம் வந்து அப்படி ஈஸியாக இதை சார்ஜ் போட்டுற முடியாது. இதில் வந்து 6 வால்ட் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஒயர்லாம் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் கூட வந்து அதில் சேஃப்டி இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இதில் ஆல்கலைன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இவிஎம் மிஷினில் எந்த ஒரு நெட்வொர்க் டிவைஸிங்கும் கிடையாது. அதனாலையும் இது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிமோட்டு, ப்ளூடூத்து, இந்த ஒய்ஃபை மூலியமெல்லாம் இதை ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸுமே இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ண பெல், இசிஐஎல் போன்ற நிறுவனங்களால கூட இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ரியல் டைம் கிளாக் இருக்கு. அதாவது ரியல் டைம் கிளாக் டிவைஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஓட் போடுறாங்க அப்படின்னா அந்த ஓட் வந்து என்ன டைம்ல வந்து பதிவாகுது, என்ன டேட்ல பதிவாகுது அப்படின்றதெல்லாம் கிளியரா வந்து பார்த்துக்கலாம். அதனால இந்த ஓட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டைமை தாண்டி வந்து ஏதாவது ஓட்லாம் இருக்கு அப்படின்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, இது 100% டேம்பரிங் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இதை வந்து ப்ரூவ் பண்றாங்க நம்ம எலெக்ஷன் கமிஷன். பட் இதை எப்படி ஹேக் பண்ணலாம், எப்படி இதுல கள்ள ஓட்டெல்லாம் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை பத்தி நம்ம எலெக்ஷன் கமிஷன் பேசுறதே கிடையாது. இந்த இவிஎம் மிஷின்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்திலேருந்து நிறைய வந்து குளறுபடிகள் நடக்குது, நிறைய இதுல வந்து ஃபோர்ஜரிஸ் நடக்குது இப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்கள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருப்போம். ஒரு எலெக்ஷன் டைம்லையும் ஒரு போலிங் அனௌன்ஸ் பண்ற டைம்லையும் நிறைய விஷயங்களை வந்து இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்து ஓட்டிங் மிஷினை வந்து ஹேக் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, இவங்க வந்து ஓட்டிங் மிஷின் வந்து வைக்கிற இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது இப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ்லாம் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்மளும் அதை நியூஸ் தானே அப்படின்ட்டு விட்டுருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில முக்கியமான நியூஸ்கள் எல்லாம் அப்படி தூசி தட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல ஒரு சில நியூஸ்லாம் சொல்றேன் பாருங்களேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த எலெக்ஷன்லாம் உண்மையாதான் நடக்குதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. கடைசியா இந்த வீடியோட கடைசியா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, எலெக்ஷன் வந்து நம்ம நாட்டுல வந்து உண்மையா இருக்கா, உண்மையா நடக்குதா, உண்மையாதான் நம்ம போடுற ஓட்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு போய் சேருதா அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். எந்த பட்டன் அழுத்தினாலுமே வந்து ஒரே ஆளுக்கு ஒரே ஒரு சின்னத்துக்கு தான் போகுது அப்படின்ற நியூஸை நம்ம பார்த்திருப்போம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு நியூஸ். பிஜேபியோட கேண்டிடேட்டோட கார்லயே
அந்த இவிஎம் மிஷின் வந்து இருந்துச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். இந்த சத்தீஸ்கர் மாநிலத்துல ஜக்தால்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த இவிஎம் மிஷின் எல்லாம் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லி அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூம் கிட்ட ஒரு 2 பேர் ஒளிஞ்சிருந்து, அதாவது அந்த 2 பேர் யாருன்னா ரிலையன்ஸ் ஜியோட எம்ப்ளாயீஸ், ஸோ சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் போல. ஸோ அவங்க அங்கே ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்னு அவங்க 2 பேரை பிடிச்சிருந்தாங்க. இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு கேளுங்க. ராஜஸ்தான் மாநிலத்துல பிஜேபி எம்எல்ஏவோட வீட்டில் பேக்கப் இவிஎம் மிஷின்லாம் வந்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2009ல அத்வானி அவர்கள் வந்து பிஜேபி ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தப்ப இவிஎம் மிஷின் வந்து இதுல வந்து நிறைய குளறுபடிகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறப்ப சொன்னாங்க. அப்படியே 2014ல பிஜேபி வந்து ஆட்சி பிடிக்கும் போது காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து ஸோ இவங்கெல்லாம் வந்து இவிஎம்ல நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து உண்மையாலுமே தான் நடக்குதா அப்படின்ற ஒரு டவுட் கிரியேட் ஆகுது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குதுன்றத தெரிஞ்சனால தான் ஹோலாண்டு, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல இந்த இவிஎம் மிஷினே வந்து பேன் பண்ணிட்டாங்க. 2007ல ஹோலாந்து நாட்டில் இந்த மிஷினை கம்ப்ளீட்டா வந்து பேன் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து இந்த மிஷின்ல இனிமே நடக்காது, எலெக்ஷன் நடக்காது அப்படின்னு. ஏன்னா அதுல குளறுபடி நடக்குது அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளவு நேரம் நம்ம ஜென்ரலான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா டீப்பா உள்ள இறங்கி போவோம். EEPROM அப்படின்ற ஒரு டிவைஸ் தான் கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கிற ஒரு டிவைஸ். அதுல தான் நம்ம எத்தனை ஓட்டு யார் யாருக்கு விழுந்திருக்கு அப்படின்ற மெமரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டிவைஸ். ஸோ அந்த டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா NXP அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இந்த NXPன்ற கம்பெனி தான் இந்த சிப்பை மேனுஃபேக்சர் பண்றாங்க. நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிப் வந்து ஒன் டைம் ப்ரோக்ராமபிள், ஒரு தடவை நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதை வந்து எதுவும் மாற்ற முடியாது, எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த NXPன்ற கம்பெனியோட வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா அவங்களோட மெமரி சிப் எல்லாமே வந்து ஃபிளாஷபிள் டைப். ஸோ ஃபிளாஷபிள் டைப்னா அதில் வந்து ரீரைட் பண்ணலாம், நம்ம பென் டிரைவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணா காப்பி பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. பட் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்றது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தா இருக்கு. இன்னொரு பிரச்சனை, எலெக்ஷன் கமிஷன், நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிவைஸோட மேனுஃபேக்சரரால கூட இதை எதுவுமே வந்து ப்ரோக்ராம் மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா இது வந்து எந்த கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு போகுது, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டுக்கு இந்த மிஷின் போகுது அப்படின்னு மேனுஃபேக்சரராலேயே கண்டுபிடிக்க முடியாது. ECIL இவங்களெல்லாம் அதை மேனேஜ் பண்றாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அந்த விஷயங்களை யாரெல்லாம் நிற்கிறா, என்ன சின்னம், இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணாதானே வந்து இது ஒர்க்கே ஆகும். ஸோ அப்புறம் எப்படி நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இது எந்த கான்ஸ்டிடுவன்சி, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டுன்னு போறதுன்றது மேனுஃபேக்சரருக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி? இது ஒரு எனக்கு டவுட். லெஸ் தென் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த மெமரி சிப்பை நம்ம வேற மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சில அறிவியல் வல்லுநர்கள். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளார மாற்ற முடியும் அப்படின்னா 1 வார காலம், 1 மாச காலம்லாம் வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம்ல வந்து பூட்டி வைக்கிற கேப்ல யாரால வேணாலும், பட் ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருக்கும். டைட் செக்யூரிட்டிலாம் இருந்தும் தானே வந்து இந்த இவிஎம் மிஷின்லாம் வந்து நிறைய எம்எல்ஏஸ் வீட்டில் இருக்கு, அங்கே இருக்கு, இவங்க கார்ல இருக்கு அப்படின்லாம் நம்ம நியூஸ் பார்க்குறோம். என்னதான் வந்து பாதுகாப்பு இருந்தாலும் இந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம வேற ஒரு மெமரி சிப்பை மாத்திட்டோம். அந்த நம்மளோட மெமரி சிப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யாருக்கு ஓட்டு வேணும், யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வேணும் அப்படின்ற ஒரு மெமரியை நம்ம ஆல்ரெடி நம்ம அதில் ஸ்டோர் பண்ணியிருந்த அந்த மெமரி சிப்பை அந்த இவிஎம் மிஷின்ல இருக்க மெமரி சிப்லேருந்து எடுத்துட்டு இதை மாத்துறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாதுன்றாங்க. ஈஸியா இதுல நம்ம கள்ள ஓட்டு போட முடியும். இந்த ஒரு டைப்ல ஹார்ட்வேரை மாத்துற டைப் இது. ஸோ சாஃப்ட்வேர்ல எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகே. பட் ஹார்ட்வேரை சேஞ்ச் பண்றதுனால இவிஎம் மிஷின்ல ஈஸியா கள்ள ஓட்டுகள் போட முடியுமா? இதே மைக்ரோ சிப்போட சோர்ஸ் கோட், ஒரு மைக்ரோ சிப்க்கும் ஒரு சோர்ஸ் கோடு இருக்கும். ஸோ டெக்னிக்கலா அந்த சோர்ஸ் கோடு என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஸோ அது எப்படி அந்த மெமரி சிப் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும்.
ஒரு ஒரு சில அமைப்புகள், தனியார் அமைப்புகள் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து கேட்குறாங்க அந்த மெமரி சிப்போட சோர்ஸ் கோடு என்ன அப்படின்னு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் அது வந்து ரொம்ப சீக்ரெட், அதை வந்து மக்களுக்கோ இல்லை வந்து பொதுமக்கள் யாருக்குமே வந்து அது ஈஸிலி வந்து அதை அக்சசபிள் பண்ண முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சீக்ரெட். ஏன்னா அது தெரிஞ்சிட்டா வந்து யார் வேணா வந்து அதை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, அதை வந்து அந்த சீக்ரெட் உடஞ்சிரும் இப்படின்ற மாதிரி கல்லோட்டெல்லாம் போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கோர்ட் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு. ஆனா இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன். இந்த மின்னணு வாக்குப்பதிவுகளை பத்தி அமெரிக்கன் பேஸ்டு சம் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இதை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற அமைப்பு, இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்டோரல் சிஸ்டம் அப்படின்ற அமைப்புலாம் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அந்த மெமரி சிப்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் கோட் வெளியிட்டா மட்டும்தான் அதுல இருக்கிற பிழைகள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வழிகள்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களோட ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே ஒரு 4 சயின்டிஸ்ட்களை கூப்பிட்டு இந்த சோர்ஸ் கோடை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு செக் பண்ண வச்சதுல அந்த இவிஎம் மிஷின்ல நிறைய பிரச்சனைகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் நினைக்கிறேன் பெரிய நாடுகள்லாம் வந்து இந்த இவிஎம் மிஷின்லாம் வந்து யூஸ் பண்ணாம இன்னும் பழங்காலத்து அந்த பேப்பர்ல ஓட்டு போடுற மெத்தட் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த சோர்ஸ் கோட வெளியே விட்டா இதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருமா. அதனாலதான் என்னமோ தெரியல நம்ம இந்தியாவில் அந்த சோர்ஸ் கோட வெளியிட மாட்டாங்க போல. ஓகே, இது ஒரு புறம் இருக்குல்ல. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ரியல் டைம் கிளாக் அப்படின்ற ஒரு டிவைஸ் இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கு. ஸோ ஓட்டு எண்ணும் போது அந்த ரியல் டைம் கிளாக்குமே செக் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த ரியல் டைம் ஓட்டில் ஏதாவது இந்த ஒரு மாச காலம் வந்து இவிஎம் மிஷினை வந்து ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கிற நேரத்தில் வேற யாராவது கள்ள ஓட்டு போடுறாங்களா அப்படின்லாம் வந்து கூட நம்ம அந்த ரியல் டைம் கிளாக் மூலயமா செக் பண்ணலாம். அதெல்லாம் செக் பண்றாங்களா, அதுக்கெல்லாம் டைமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரட்டி பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து நம்ம எலெக்ஷன் வந்து உண்மையாதான் நடக்குதா அப்படின்னு என்ன யோசிக்க வைக்குது. உங்களுக்கு என்ன நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் மீறி இந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல எலெக்ஷன் பூத்தில், நிறைய நேர்மையான ஆஃபீஸர்கள்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த எலெக்ஷன் வந்து உண்மையான ஒரு நல்ல விதத்துல போகுதுன்னு நம்ப முடியும். யாராவது உள்ள வேலை போயிட்டா, அந்த எலெக்ஷன் பூத்தா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும் போதும் சரி, அங்க இருக்க அதிகாரிகள்லாம் வந்து வேலை போயிட்டா அங்க ஈஸியா என்ன வேணா பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட உண்மையான அதிகாரிகள் தான் இந்தியா ஃபுல்லா இருக்காங்களா? நம்ம எலெக்ஷன் பூத்துல பார்த்தாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும். இந்த வயசானவங்கலாம் இருப்பாங்கல்ல எல்லா கிராமத்துலயும், எங்க ஊர் கிராமத்துல இது நடக்கும்னா பார்த்துக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, இந்த வயசான தாத்தா பாட்டிங்களெல்லாம் வந்து ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்து ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு வந்து போட தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க போடுறது தான் அவங்களுக்கு கண்ணு கூட ஒழுங்கா தெரியாது. அங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க குத்துறது தான் ஓட்டு. இதெல்லாம் சின்ன ஒரு ஓட்டு 2 ஓட்டு இல்லை ஒரு ஊருக்கு வந்து ஒரு 20-30 ஓட்டு ஒரு கிராமத்துக்கு அந்த மாதிரி வயசானவங்க இருப்பாங்க, ரொம்ப நடக்க முடியாது, அவங்கள வச்சு 20-30 ஓட்டுலாம் போட்டுருவாங்க. ஆனா இந்த மெமரி சிப்பை வச்சு எவ்வளோ ஓட்டு வேணா போடலாம். ஸோ இவ்வளோ டவுட்லாம் எனக்கு இருந்தாலும் இந்த இந்திய நாட்டோட குடிமகனா நான் ஓட்டு போட போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த அதிகாரிகளும் சரி, இந்த சிஸ்டமும் சரி, இந்த எலெக்ஷன் கமிஷனும் சரி, நல்ல விதத்துல நல்ல முறையா யாரையும் ஏமாத்தாம உண்மையான எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்பி நான் ஓட்டு போட போறேன். நீங்களும் அதை நம்பியே ஓட்டு போடுங்க, வேற வழி இல்லைங்க.